மோ இன்றைக்கி ஒன் டேயில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அதாவது ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் தான் நம்மளோட டிஸ்பேச்சிங் டைமு. கொரியர் ஆஃபீஸில் வந்து எடுக்க வருவாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பேக்கிங் பண்ண முடியுமோ சாப்பிட கூட இல்லை. காலையிலேருந்து சாப்பிடாம 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். பேக்கிங் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு தான் சாப்பிட்டேன். காஃபி மட்டும் குடிச்சிட்டு பேக்கிங் எல்லாம் பண்ணினேன். இடையில வந்து அம்மா கூழ் தந்துச்சு, ஒரு கிளாஸ் கூழ் குடித்தேன். அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாேருக்கும் பேக்கிங் பண்ணிட்டு தான் சாப்பிடவே செஞ்சேன். காலையில் சாப்பாடே 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஒரு பாரமாகவே இருந்துகிட்ருக்கு இல்லையா, போன வாரம்லாம் டிஸ்பேச் பண்ணல. அதனால் ரொம்ப பாரமாக இருக்குது. கொஞ்சம் பேர் கேட்க வேறு செய்கிறாங்களா, அதனால் நிம்மதியாக சாப்பிடணுன்னா கொஞ்சமாவது பேக்கிங் போட்டுட்டு தான் டிஸ்பேச் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேக்கிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இது எல்லாமே டிஸ்பேச் பண்ணிட்டேன். இது போக இன்னும் க்ரீம்ஸ் இருக்குது. இன்றைக்கி நைட்டு உட்காந்து நாங்கள் அதை ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிடுவோம். திரும்ப நாளைக்கு பார்சல் வருது, அதை எடுத்து நாளைக்கு பேக்கிங் பண்ணி போட்டுருவோம். அப்புறம் நாளை கழிச்சும் வருது. இந்த வீக் ஃபுல்லாமே எனக்கு பார்சல் வரும். எனக்கு வந்தாலே உங்களுக்கும் வந்துடும். எனக்கு ப்ராடக்ட் வராமல் இருந்தால் தான் கொஞ்சம் இதாகும், டிலே ஆகும். மற்றபடி எனக்கு டெய்லியும் கண்டினியூவாக வந்துச்சுனாலே உங்கள் எல்லாேருக்கும் அனுப்பிடுவேன். டே க்ரீம் ஸ்டாக்கு வரவே இல்லை. இதோட 3 வாரம் ஆச்சு. அங்கேயே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் கேட்டேன் டே க்ரீம் வந்துருச்சான்னு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டே க்ரீம் ஆர்டர் போட்டவங்கள பாதி பேர் வந்து லோட்டஸோட டே க்ரீம் வந்து வாங்கிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவு பேக்கிங் பண்ணியிருக்கேன். நான் எல்லா டிஸ்பேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பார்சல். ட்ராக்கிங் நம்பர் வந்து இன்றைக்கி நைட்டு தான் அந்த அண்ணன் 10 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு அனுப்பிவிடும். அனுப்பினோடனே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில். யார் யாருக்கு நம்ம போட்ட பார்சல் வந்து டிஸ்பேட்ச் நம்பர் எல்லாருக்குமே, ட்ராக்கிங் நம்பர் எல்லாத்துக்குமே அனுப்பிடுவேன். மேக்ஸிமம் உங்கள் ஏரியாவுக்குலாம் நாளைக்கு வந்துடும், தமிழ்நாடுக்குள்ளே நாளைக்கு வந்துடும். அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நாளைக்கு உடனே கொடுக்குறாங்களா, இல்லை நாளை கழிச்சு கொடுக்குறாங்களா, இல்லை அதுக்கு மறுநாள் கொடுக்குறாங்களான்னு மட்டும் தெரியலை. உங்களோட ட்ராக்கிங் நம்பரை வச்சு எங்கே இருக்குது உங்கள் ஏரியா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த ட்ராக்கிங் நம்பர் மெயின். என் கையிலேருந்து ப்ராடக்ட் போயிட்டுனா அந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு தான் நீங்கள் நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். அதாவது உங்களை மாதிரி தான் நானும். நீங்கள் வந்து ட்ராக்கிங் நம்பரை வச்சு தானே பார்க்க முடியும் ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு. சேம் நானும் அதை தான் பண்ண முடியும். நீங்கள் என்கிட்ட கேட்டாலுமே நானும் அதை தான் பார்ப்பேன். அதனால் நீங்களே முடிஞ்ச அளவு ட்ராக்கிங் நம்பரை வச்சு பார்த்துருங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேருக்கு வந்து நான் ரொம்ப குழப்பத்தில் 2 பார்சல்லாம் போட்டிருக்கேன். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் 2 பார்சல் யாருக்காவது வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க, வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பார்சலில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் அவசரமாக பண்ணதில் அவங்க கேட்டதில் 1-2 ப்ராடக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு எனக்கு தெரியும். எல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வைக்க வேண்டியது கீழே கிடந்துச்சு. அதை வச்சு தான் தெரிஞ்சேன், ஐயோ இது வைக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. பார்சல் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராடக்ட் வரலை அப்படிங்கிற எனக்கு சொல்லுங்கள், அடுத்த கொரியர் போட்டுறேன். இது வந்து என்னோட மிஸ்டேக்கு. இதுக்கெலாம் நான் உங்கள்கிட்ட அகைன் கொரியர் சார்ஜ் கேட்க மாட்டேன். ஒரு சிஸ்டர் ரேசர்லாம் கேட்டிருந்தாங்க, எடுத்து ரெடியாக வச்சேன். ஆனால் அது உள்ளே வைக்காமல் ஒட்டி போட்டுட்டேன் அவசரத்தில். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அதெல்லாம் பார்த்தேன். அதனால் மிஸ் ஆகிருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு அடுத்து சொல்லுங்கள். மிஸ் ஆன ப்ராடக்ட் நான் திரும்ப சென்ட் பண்ணிடுவேன்.